Hi friends, welcome to Kalai Express. இன்னைக்கு நாம ஒரு மொறுமொறுன்னு சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு மிக்ஸி ஜார்ல ஒரு 10 வரமிளகாய், ஒரு 10 பல் பூண்டு இது ரெண்டையும் வந்து நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ அதுல 1.5 கப் அளவு ரவையை வந்து ஒரு மிக்ஸி ஜார்ல பொடியா அரைச்சுக்கலாம். அதை வந்து ஒரு மிக்ஸி பவுல்ல சேர்த்துக்கிட்டு அதோட 1 கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க. அதோட கொஞ்சம் ஓமம் வந்து கையில் இந்த மாதிரி தேய்ச்சி போட்டுக்கலாங்க. இது வந்து ஃப்ளேவருக்காக சேர்த்துறது. கொஞ்சம் கருப்பு எள்ளை வந்து சுத்தம் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ இதோட வந்து கொஞ்சம் கருவேப்பிலை வந்து பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாங்க. நாம் அரைச்சி வச்ச அந்த வரமிளகாய் விழுதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதை வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கலாங்க. ரொம்ப சாஃப்டாக பிசைஞ்சுக்கணும், ரொம்ப அழுத்தி பிசையணுங்கிறது இல்லை, ரொம்ப சாஃப்டாகவே பிசைஞ்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பிசைஞ்சுக்கிட்டு ரொம்ப அழுத்தி பிசையக்கூடாது, ஸ்மூத்தாக பிசைஞ்சு எடுத்து வைக்கணும். இப்போ இதில் லைட்டாக வந்து மேலே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு அதை வந்து பிசைஞ்சு மூடி வச்சிடலாம். மூடி வச்சாச்சு. ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாங்க. பாருங்கள், எவ்வளோ ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குது மாவு. பாருங்கள், கையில் தொடும்போதே வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இப்போது இந்த மாவை வந்து நம்ம வந்து பாதி பாதியாக பிரிச்சுக்கலாம். இப்போது இந்த மாவை வந்து ரொம்ப ரொம்ப லைட்டாக எவ்வளோ மெல்லிஸாக தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாம். எவ்வளோ மெல்லிஸாக தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம ரொம்ப ரொம்ப லைட்டாக தேய்ச்சிக்கணுங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து மெல்லிஸாக தேய்ச்சிருக்குன்ட்டு. இந்த மாதிரி தேய்ச்சி மறுபடியும் திருப்பி போட்டு நல்லா ஓரமெல்லாம் வந்து நல்லா கரெக்டாக ஒரே மாதிரி ஈவனாக இருக்கிற மாதிரி தேய்ச்சிக்கணுங்க. இப்போ இந்த மாதிரி வந்து நம்ம பீஸ் போட்டுக்கலாம். நம்ம ஒரு ஷார்ப்பான நைஃபை வச்சு இந்த மாதிரி வந்து பீஸ் பண்ணிக்கலாம். நம்ம என்ன ஷேப்பில் வேணாலும் கட் பண்ணிக்கலாங்க. நான் பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை வந்து பாருங்கள், எண்ணெய் நல்லா இந்த மாதிரி சுட வச்சுக்கலாம். நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீசஸ்லாம் வந்து சேர்த்து பொரிச்சுக்கலாங்க. பாருங்கள், நல்லா உப்பி வந்திருக்கு. நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக இருக்குங்க இந்த ஸ்நாக்ஸு. பாருங்கள், இந்த மாதிரி வந்து வெந்த உடனே நம்ம வந்து எடுத்துடலாம். மொறு மொறுன்னு வந்து நமக்கு வந்து கரண்டியில் எடுக்கும்போதே ஒரு மாதிரி சலசலப்பு சத்தம் கேட்கும். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக வந்துருச்சுங்க. இது வந்து சூப்பரான ஸ்நாக்ஸு. ஈவினிங் டைம் வந்து டீ காஃபி குடிக்கும்போது இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி இதை வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸாக ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்பலாம். ஸ்கூல்லேருந்து வர குழந்தைங்களுக்கும் இதை வந்து கொடுக்கலாங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும் எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.